அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும் சார். அது முதல்வர் துபாய்க்கு போனது சொந்த விஷயத்துக்காக தான் போனார் என்று பத்திரிகையில் நான் படித்தேன். ஒருவேளை மருமகன், மகன், மருமகன், மகள், மலர் மகள் அதெல்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவிகரமாக இருந்தாலும் இருந்திருக்கக்கூடும் அந்த ட்ரிப்பு. தேர்ஃபோர் சீஃப் மினிஸ்டர் விசிட்டிங் துபாய் வந்து நம்ம கங்ராச்சுலேட் பண்ணித்தான் ஆகணுங்க அவங்கள. ஏன்னா அவ்வளவு சிறப்பு விமானத்தில் போய்கிட்டு வந்தார். 14 உறுப்பினர்கள், அதில் 10 பேர் திமுக உறுப்பினர்களாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும், துபாய் விஷயம் என்பது ஒரு மகத்தான வெற்றியை கொண்டு வந்ததா என்று ஒரு வருடத்திற்கு பின் திரும்பி பார்த்தால் இல்லை என்ற பதில் தான் கிடைக்கும். ஆமாமா. ஏன்னா எத்தனையோ முதலீடு மகநாட்டு நடத்தியாச்சு. சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா உள்பட, கருணாநிதி ஐயா உள்பட எல்லாருமே பண்ணிட்டாங்க. வட இந்தியாவில் அனைத்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்ததுன்னா, அதுக்கு வரக்கூடிய பணங்கள், அதற்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் பார்த்தால், தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு ஒரு வழி வகுத்து தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மனதில் வைத்துக் கொண்டிருந்தாலும், அதன் பின்னணியில் உதயநிதியினுடைய சந்திப்பு இருந்தாலும், பொதுமக்களிடம் ஆதரவு இல்லை உதயநிதிக்கு. அது கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள முடியும். என்ன நவம்பர் மாசம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மாசம் 1 வருஷத்துக்கு மேல ஒரு மாசம் கலந்து போயாச்சு, ஒண்ணுமே இல்லைங்களா சார்? அது எப்போ ஆகாதுங்க நம்ம சொல்ல முடியாது. அவர் நேர டைரக்டாவே பெரிய பதவிக்கு போயிடலாம்ல. எத்தனையோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சார். அது தேர் மிஸ்ஃபார்ச்சூன் ஆர் ஃபார்ச்சூன் தெரியாது, நம்மளுடைய மிஸ்ஃபார்ச்சூன். நிர்மலா சீதாராமன் பேசிய ஒரு பேச்சு என்பது ஆணித்தரமானது. மத்திய அரசாங்கத்தில் இருந்து செலவுகள் செய்தது வரும்படி எல்லாம் சொன்னது. அதனால தான் நிர்மலா சீதாராமனுடைய ஆளுறவு பேச்சு என்பது மிகவும் பாராட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் எதிர்கட்சியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பொய்யாகிவிட்டது. அதாவது 24th of 2024 இயர்ல இவ்வளவு வரக்கூடும் என்று இன்று காலை கூட மேடம் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. அதை பத்தி யாருமே கருத்து தெரிவிக்கவில்லை. இன்று காலை கூட பேசியிருக்காங்க. நான் தூர்தர்ஷனில் பார்த்தேன், மற்ற ஆங்கில தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். சோ இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சார் இம்பாக்ட் எல்லாம். எத்தனையோ உலக மாநாடு நடந்தாச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது, கலைஞர் இருந்தபோது எல்லாத்துக்கும் லிஸ்ட் கட்டிட்டு இருக்காங்க. அப்படி லிஸ்ட் வந்தா கூட இட் வில் பி மினிமல். இப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு வழி வகுப்பதற்கான அடையாளங்கள் வந்து விட்டது சார். இன்னொரு கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லாது. ஏன்னா இது வந்து குவிஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஜனங்களுக்கு பிடிக்கிறது. அது எத்தனையோ சீக்கிரம் இருந்து எடப்பாடி கையில ஓபிஎஸ் வச்சு சீக்கிரம் இருக்குது. அதிமுக மீண்டும் பிளவுபடும் என்பதை நோக்கித்தான் போகிறது. 2024க்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக என்பது ஒரு சரித்திரமாகிவிடும், வைகோ மாதிரி ஆகிவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், வைகோ எப்படி கட்டடத்தை இருந்து கட்டிடத்தை எல்லாம் இழந்து பழனி ஆண்டவர் மாதிரி நிற்கிறாரோ, அதே மாதிரி பாஜகவிற்கு வரக்கூடிய நிலைமை இருக்காது. காரணம், மத்திய அரசாங்கத்தில் பாஜக வேரூன்றி இருக்கிறது. அந்த வேரூன்றி இருப்பதை அசைக்க முடியாது இருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். காங்கிரஸ்காரர்களால் இன்னும் வீழ்த்த முடியவில்லையே பாஜகவில். கச்சத்தீவை மீட்கும் என்பது மத்திய அரசாங்கத்துடைய பாஜகவினுடைய ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் இருக்கும். தமிழகத்திற்கு அதற்கான ஒரு அழுத்தம் இருக்கும். மத்திய அரசு ஏன் அதற்கு இப்பொழுது பர்மிஷன் தர வேண்டும் என்பதும் ஒரு புதிதாக இருக்கிறது. கச்சத்தீவு என்பது வரக்கூடிய நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெறக்கூடும். 2024 கண்டிப்பாக நரேந்திர மோடி மனது வைத்தால் தமிழகத்திற்கு கச்சத்தீவு கிடைத்தவரும் அது செய்யத்தான் நிற்கிறார். ஆகஸ்ட் 2025 தமிழக அரசு கிட்ட அந்த செய்தி பாத்தீங்களா? அதை பத்தி அதை பத்தி பேச வேண்டும். சட்ட நுணுக்கங்கள் இருந்தாலும் திமுக என்பது மாட்டிக்கொண்டு விட்டது. இனி அது அந்த சிக்கலிருந்து வெளிவருவது கடிதம். அதற்கு நாம் எல் முருகனையும் மற்றக்கூடிய எல் முருகன் தான் அதுக்கு அவர் மெம்பரா இருந்த போது பெருசு பண்ணாரு. டைரக்டர் ஜெனரலாக இருந்தாலும் சரி, சில முக்கிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் நல்லதே நடக்கும் என்று தான் நாம் இறுதி கருத்தாக வைத்துக் கொள்ளலாம் சார். ராகுல் காந்தியோட இந்த 2வது யாத்திரைக்கு காங்கிரஸ்குள்ளேயே எதிர்ப்பு, இல்லாட்டி அந்த யாத்திரை எப்படி நடக்கும்? அது யாத்திரை வேஸ்ட் ஆயிடும். அவருக்கு முயற்சி வந்து வேஸ்ட் ஆயிடும் சார். ஏன்னா தேர்தல் நடக்கும்போது யாராவது யாத்திரை போவாங்களா சார்? இது என்னங்க, இது ஒரு அவல நிலையாக இருக்கிறது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான் தெரியுதுங்க சார். இப்ப தேர்தல் நடக்கிறது வரவேற்கத்தக்கது.
நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பது ஃப்ரைடே 5th ஜனவரி. அடுத்த மாதம் இதே 5th பிப்ரவரிக்குள்ள ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்திருக்கும் இந்தியாவினுடைய பாதி கணக்குகள், சீட்டு கணக்குகள் தேர்தல் கமிஷன் அறிவிக்கப்படாக இருந்தாலும் எங்கெங்கே 2000 வாட்டுகள் 3000 வாட்டுகள் வாக்குகளில் பாரதிய ஜனதா கட்சி தோற்று போயிற்றோ அங்கெல்லாம் நாம் மீதும் அதே ஆட்சியை பிடிப்பதற்காக எம்பிக்களை பிடிக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் காதில் ஒரு தேனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது பல எம்பிக்களுக்கு. பாஜக வளர்ச்சி வந்துதான் நார்த் இந்தியால. பாஜக வளராதா இருக்குது. எப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு சின்ன ரகசியத்தை அதான் நான் சொல்றேன். அகில இந்தியாவில் வந்து விட்ட பிறகு திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், அசாம் போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறி வருகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் 2 சீட்டிலிருந்து 77 சீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அண்ணாமலையுடைய முயற்சி வெற்றி பெறும். பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜிந்தாபாத் ஆகும். அடிப்படலாம். பட் அதனால இங்க டெல்லி ஒன்றும் பேச்சு இல்லைங்க. பாஜக ஹெட் குவார்டர்ஸ் சரி, காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ்லயும் சரி. சோ தட் நீங்க பாஜகவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாஜகவிற்கு எதிர் வினையாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் போன்று கொண்டால் தெரிந்து கொள்ள முடியும். காங்கிரஸ்காரர்கள் எப்படி ஹவுடுதே வியூவர்ட்னு தெரியாதுங்க. ஒரு குழப்பமான நிலையில் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறதால் பாஜகவிற்கு அமோக வெற்றி பிடித்தால் 2024 கண்டிப்பாக 3வது முறையாக ஹேட்ரிக் அமைச்சரவை வகிக்க முடியும். டெல்லி ரகசியம் ஏதாவது என்று சொல்லுங்க. 2 ரகசியம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய நாட்களில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வீரியமாகும். இப்பொழுது எப்படி இலக்கை வீரியம் புயல்கள்லாம் இப்பதான் கடந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரீவ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க சோடாவெல்லாம் கூட, அதாவது வாட் இஸ் தட் கால்ட் ஸ்ட்ரா, இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போக போக நிலவையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பம் தான் வரும் சார். மாபெரும் திருப்பம் வரும். ஒரு பொங்கல் பரிசாக கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இன்னொரு அடுத்த வீடியோவில் வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்னு சொல்லிடுங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய அயல்நாட்டு பயணத்தை பற்றி மத்திய அரசாங்கம் விசாரணை செய்து வருகிறது. நேற்று தான் அவர் துபாயிலிருந்து வந்தார். வந்தவுடன் இன்று காலை அவர் மணிப்பூருக்கு சென்று விட்டார். ஆக அது நடுவிலே உதயநிதியும் பார்த்து விட்டார். ராகுல் காந்தி ஏன் அடிக்கடி துபாய் செல்கிறார், அயல்நாடு செய்கிறார்? 10 வருடத்தில் அவர் எம்பியாக இருந்த பொழுது 200 மாதங்கள் இருந்தார், 40 மாதங்கள் இருந்தாலும் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், 10 வருடத்திற்கு 120 மாதங்கள். அவர் 20 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு. இந்த 10 வருஷத்தை தான் நிறைய ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு. எவ்ரி ஆல்டர்னேட் மந்த் ஃபாரின் போயிடுவார். அதனுடைய ரகசியத்தை மத்திய அரசாங்கம் புலனாய்வு மூலமாகவும் RAW மூலமாகவும் IB மூலம் விசாரித்து வருகிறார்கள். அதனுடைய அறிக்கையை பாராளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷா வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஃபார் யுவர் வியூவர்ஸ்.